ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் அதிபதியின் திசை யோகம் பண்ணணும். 8ஆம் இடம்ன்றது தனுசு மன அதிபதி குரு பகவான். இந்த 8ஆம் அதிபதி என்ன பண்றார்? குருன்னா முழு அவயோகரா வரார். இந்த 8க்கு அதிபதி முழு அவயோகரான குரு. இந்த குரு தசையில ரிஷப லக்னக்காரரு மாற்றத்தினால் யோகம் கிடைக்கணும், வெளிநாட்டு வாழ்க்கையினால் யோகம் கிடைக்கணும், அதுபோல் தன பொருளாதாரங்கள் செய்த இடத்தை மாற்றி பெரும் யோகம் பண்ணணும், எதிர்பாராத பெருந்தனம் கிடைக்கணும்னா சனியோட தொடர்பு இல்ல புதனோட தொடர்பு. இந்த சனி புதன் தொடர்போடு கூடுதலாக செவ்வாய் தொடர்பு. இந்த 3 கிரகங்கள் சனி புதன் செவ்வாய் இந்த கிரக தொடர்புகளோடு ஜாதகத்தில் நடந்த யோகம். இதுல உதாரணத்துக்கு செவ்வாய் கூட செகண்டரி தான். செவ்வாய் போன பதிவுல சொல்ல செவ்வாய் என்பது செகண்டரி. முதல்ல சனி புதனோட தொடர்பு கொண்டா மனுஷன் ஜாதகராகவே வெற்றி பெற முடியும். செவ்வாய்னா பார்ட்னரால் ஆதாயத்தை கொடுக்கும். அப்ப 8ஆம் அதிபதி தசை யோகம் செய்வதற்கு சனி புதனுடைய தொடர்பு இருந்தா 8ஆம் அதிபதி கண்டிப்பா யோகம் செய்யும். அதுல சனியோ புதனோ